ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி இன்று உன் அன்னை வந்திருக்கின்றேன். குழந்தையே, உனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது. குழந்தையே, நான் இன்று உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நல்ல நாளில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பான குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேள். என் தங்கமே, நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கிறாய். குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே, அது நிச்சயமாக நடக்கும். உன் அம்மா நான் உன்னுடனேயே இருக்கின்றேன். நான் தொட்டது எதுவும் தொடங்கவில்லையே, நான் எது நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லையே என்று நீ ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. உன்னை பிடித்திருக்கும் கெட்ட நேரங்கள் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகிறது. நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகிறது. உன் அம்மாவிடம் சரணடைந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என் நேரமும் என் அம்மாவே எனக்கு துணை, என் அம்மாவே எனக்கு அனைத்தும் என்று நடத்தி வைக்கிறார் என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். அதற்காகத்தான் உன்னுடைய அருகில் நானே இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கிறது. ஆனால் பணமில்லை என்று நீ மிகவும் கவலைப்படுகிறாய். குணமுள்ளவர் கோபுரம் போல, பணமுள்ளவர் கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கும். கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரத்தை அசைக்கவே முடியாது தங்கமே. குணமே என்றும் நிலைத்திருக்கும். உன்னுடைய நல்ல குணத்திற்கான பரிசு கூடிய விரைவிலேயே உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இதை நீ அறியாமல் இன்னும் நீ என்னை தேடிக்கொண்டே இருப்பது ஏன் தங்கமே? நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கான அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை உனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. நான் ஒரு அனாதை, எனக்கு வீடு வாசல் இல்லை, மனோ பிள்ளைகள் இல்லை என்று நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். குழந்தையே, நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். இத்தனை நாட்களாக உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறைகள் அனைத்தும் விலகி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது. கெட்ட நேரங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது. நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ ஒரு நாளும் வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. சில சமயங்களில் சந்தோஷமாக நீ இருக்கின்றாய். அதே நேரத்தில் சில சமயங்களில் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கின்றாய். என் தங்கமே, நீ கவலைப்படும் பொழுதெல்லாம் நினைத்து பார், எதற்காக நான் இப்பொழுது கவலையாக இருக்கிறோம் என்று. உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்களை நினைத்துதான் நீ கவலையாக இருக்கின்றாய். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொன்னால் நீ ஒரு நாளும் கேட்கப் போவதில்லை. அவர்களை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை நீயே வருத்தியும் கொள்கிறாய். நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய கஷ்டத்தில், உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதைதான் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு மறைமுகமாக பல முறை கூறிவிட்டேன்.
கவலையை விட்டுவிடு, விட்டு சென்றவர்களை நினைக்காதே என்று. ஆனால் நீயோ உன்னுடைய மனமோ நான் சொல்வதை ஒரு நாளும் கேட்பதே இல்லை. வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கிடைக்காத அன்பிற்காக ஏங்கியும் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு அவர்களால் சுரண்டப்பட்டுள்ளது. உன்னிடம் வாங்கி சாப்பிட்டு விட்டு பின்னால் உன்னையே குறை சொல்கிறார்கள். உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். உன்னை தட்டி கொடுத்து உன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னை கீழே தள்ளத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தெரியாமல் நீ அவர்களிடம் ஓடி சென்று உதவி கேட்கிறாய். உன்னுடைய அன்பையும் அவர்கள் மீது கொட்டி தீர்க்கிறாய். என் தங்கமே, நீ என்னுடைய செல்ல பிள்ளை. நீ இவ்வளவு நல்லவளாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் புரியாத அன்பிற்காக போய் உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய். அதுதான் உன் அம்மாவிற்கு கஷ்டமாக உள்ளது. நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாளியாக ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாதல்லவா? உன் மீது உண்மையான அன்பை உன் குடும்பம் மட்டுமே வைத்துள்ளது. அவர்களுக்காக நீ சற்று நேரத்தை ஒதுக்கலாம். அவர்களிடத்தில் பேசலாம். அதை விட்டுவிட்டு வீணாக இவர்களிடம் சென்று உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் உன்னுடைய உழைப்பையும் வீணடிக்காதே. உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாகவே உள்ளது. அதை முதலில் கவனி. அவர்கள் மீது அன்பு காட்டு, அக்கறையை செலுத்து. அதை தாண்டி யாரையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு இறுதி வரை உண்மையான அன்போடு வருபவர்கள் உன்னுடைய குடும்பம் மட்டுமே. நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். உன் அம்மா நான் உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன். என் செல்ல குழந்தையே, இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படிதான் தீர்க்கப் போகிறோம் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாயா? உன் அம்மாவின் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்று எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய கர்மவினை அனைத்தும் அழிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்துமே உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதுமே கூட அதற்கு எதிராய் நீ போராடி மேலோங்கி நின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதைரியம் எத்தகையது! மற்றவர்களின் பேச்சுக்குள் உன்னை அம்பு போல் காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான். உன்னை வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கத்தான் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் ஆட்டினாலுமே உன்னுடைய எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக ஸ்தம்பிக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று உன் தாயாகிய நானே பூரிப்படைந்தேன். உனக்கு பல விஷயங்கள் பதிலளித்ததால் அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என் தங்கமே, என்றைக்கும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய சுழற்சியான எண்ணங்கள் தான் உன்னுடைய நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்காகவும் நீ அஞ்சாதே. மனதளவில் இப்பொழுது நொறுங்கி போய் இருக்கிறாய் என்பது உன் தாய் நான் அறிவேன். நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நானே உனக்கு துணையாக இருக்கிறேன். நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நானே துணையாக இருப்பேன். கஷ்டம் வரும் சூழ்நிலையில் என் நாமத்தை உச்சரிப்பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இது உனக்கான வார்த்தைகள்தான். எனவே தயக்கமின்றி கேள். இப்பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை சுற்றி யாருமே இல்லை, தனியாக இருக்கிறாய் என்பது அல்ல செல்லமே.
உன்னுடைய மனம் தனிமையை மட்டுமே தேடிக்கொண்டிருக்க காரணம் யாருமே இல்லை என்ற காரணத்தால் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான். என் தங்கமே, யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இவையெல்லாம் உனக்கான சோதனைகள் என்று நீயே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் மன கசப்புகளை தந்தாலுமே அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்தே விடுகிறதல்லவா? என் தங்கமே, ஒவ்வொரு முறை முகத்திரை கிழியும் பொழுதெல்லாம் போலியான முகங்களை நீ கண்டு கொள்கிறாயல்லவா? என் தங்கமே, எனவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லாமுமே நீ புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலம் கிடைக்கும். சிக்கல்களை சமாளிக்க போதிய மனம் இல்லாத மனநிலையை கவலை என்கிறோம். என் தங்கமே, நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டாயானால் கவலை என்பது உன்னை ஆட்கொண்டு விடாது. உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியுமா? நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் தான். நீ கோபப்படும் பொழுது அதிகமான வார்த்தைகளை நீயே வீசிவிடுகிறாய். நாம் பேசும் வார்த்தைகள் என்பது ஏணியை போன்றது. என் தங்கமே, அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அது உன்னை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். எனவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு தாயாக நான் உனக்கு தரும் அறிவுரை, நீ அதிகமாக பேசுவதை முதலில் குறித்துக்கொள். சற்று மௌனமாகவும் இருந்து பார். அளவோடு நீ சரியாக பேசினாலே பல பல பிரச்சனைகள் தீர்ந்தே விடும் என் தங்கமே. ஆனால் மௌனமாகவே பெரும்பாலும் நீ இருந்து கொண்டாயானால் பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வராமலேயே போய்விடும். நீ கோபப்பட்டு கொண்டே இருக்காமல் சற்று மௌனமாக இரு. பிறர் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, தவறாக புரிந்து கொண்டாலுமே சரி, எதை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே தங்கமே. யாருக்கு முன்னே நீ நிரூபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. விதந்தாவாதம் வேண்டாம் மகளே. காலம் எல்லாவற்றிற்கும் கட்டாயம் ஒரு முடிவை தரும். உண்மைகள் என்று மௌனமாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆனாலுமே கூட ஒரு நாளும் புதைந்து போய்விடாது. உண்மையோடும் நம்பிக்கையோடும் மட்டுமே இரு. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே தங்கமே. எல்லாம் விரைவிலேயே சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாக இந்த ஆதிபராசக்தி இருக்கின்றேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.